வாழ்க்கை போராடுகிறேன். கடந்த மாதம் 12ஆம் தேதி எனக்கு நிலத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தது. கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி 12ஆம் தேதி தான் எனக்கு அந்த சரீரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அது எனக்கு கடந்த ஒரு 40 வருஷமாக அந்த வரையில் இருந்துட்டு, ஆனாலும் நான் அதில் எனக்கு எந்த வழியில் நான் ஆண்டுகளே வச்சு பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனாலும் எனக்கு அந்த நாட்களில் அந்த காலகட்டங்களில் எனக்கு அந்த காரியம் செய்யாதது தடையாகவே இருந்தது. எந்த பிள்ளைகளுக்கமா வேண்டாம், அந்த காரியம் செய்யாண்டா, அந்த ஆஃபீஸ் பண்ணாடி தடையாகவே இருந்தது. ஆனாலும் கடந்த மாதத்தில் எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்பட்டது. அது நிமித்தமாக 12ஆம் தேதி ஒரு ஆபரேஷன் நடந்தது. தேவன் அந்த காரியத்தை தேவன் அற்புதமாக நடத்தினார். எல்லா காரியத்திலும் எல்லாம் நார்மலாக இருந்தது. ஆனால் நான் நினைப்பதற்கு அதிகமாக தேவனுக்கு கிடைக்க அற்புதம் செய்தார். நான் ஒவ்வொரு அவைகளையும் அந்த கரெக்டாக ஒவ்வொருத்தான் தெரிவித்துக் கொண்டு அந்த ஆஸ்பத்திரியில் நுழைந்தேன். தேவனோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செக்கப் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்திலும் தேவன் அற்புதமாக எனக்கு பிளட் இல்லைன்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த நாட்கள், அந்த 12 நாட்களும் அந்த சமூகத்தை வைத்து செபித்து கொண்டே இருந்தேன். தேவன் கரெக்டாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி தேவனுக்கு ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. அந்த நாட்களில் என் தேவன் பிளட் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவில் சரித்திர பிளட் இருந்தது. அதனால அந்த ஆப்ரேஷன் தேவன் அதிசயம் நடத்தி தந்தார். அந்த ஆப்ரேஷன் கூட அந்த எடுத்து அது கேன்சர் ஆகிருக்குமோ என்று வேலையை அனுப்பியிருக்கார்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி. ஆனால் அதுவும் தேவன் எல்லாமே நன்மையாக ஒன்று இல்லாதபடிக்கு எந்த நோய் இல்லாதபடிக்கு தேவன் அந்த காரியத்தையும் தேவன் எனக்கு அற்புதம் செய்து எனக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு போடாக ஒரு நன்றி செலுத்தி, என் தேவெல்லாம் சந்தித்த என் தேவனுக்கு போடாக ஒரு நன்றி செலுத்தி, நான் ஒரு மாதம் ஆகிறது தேவன் அற்புதமாக எனக்கு சுகத்தை தந்து நான் நாளையும் இந்த இடத்தில் வந்து சாட்சி சொல்ல எனக்கு கொடுத்த தீமைக்காக தேவன் போடாக நன்றி செலுத்தி சாட்சி செய்கிறேன். தேவனுக்கே மகிமையுண்டாகட்டும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. Hallelujah. அடுத்த சாட்சி.
Jesus. Amen. Hallelujah. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தொடர்ந்து அருமையான சகோதரி அது அன்பு சகோதரர் எரேமியா அண்ணனுடைய மகன் அவர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தொடர்ந்து நீங்க ஜெபிப்பீர்களா? ஜெபி. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மரண கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். நம்பரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாதை கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் அற்புதங்கள் செய்கிறவர். சகோதரியினுடைய மாமனார் ஆரம்ப நாட்களிலே இந்த காவலின் செய்தி ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு அன்பு சகோதரர், நன்றாக பாடக்கூடிய ஐயா, அவர்கள் இன்றைக்கு நம் நடுவிலே இல்லை. மூத்த மகனும் நன்றாக பாடுவார், சகோதரரும் எரேமியானும் நன்றாக பாடுவாங்க. இந்த இடத்திலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின நாட்கள் இந்த நாட்களில் அந்த மூத்த சகோதரர் இந்த இடத்துல இல்லை. இருந்த பொழுதிலும் எரேமியா அண்ணனுடைய துணைவியார் பல நாட்களாக சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. நினைச்சிட்டாங்கல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சொல்லணும்னு நினைச்சது உடனே என்ன செஞ்சிடணும்? சாட்சி சொல்லிடணும். அப்பொழுதுதான் பிசாசு என்ன செய்வான்? தலை குனிந்து போவான், வெட்கப்படுவான், இல்லாட்ட தலை நிமிர்ந்துடும். ஆகவே கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை நாம் சபையிலே சாட்சியாக அறிவிக்கும் பொழுது பரலோகம் அழிகூறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வாதை கூடாரத்தை அணுகாதே என்கிற பாடலை நாம் பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே,
பலமுறை உங்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமத்த வாழ்க்கை அல்ல, போராட்டம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. உண்மையான கிறிஸ்தவனாய் ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டியா நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் சஞ்சலங்களையும் கடந்துதான் அதை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தாங்கிக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது, நம்முடைய பலவீனங்களை சுமக்க முடியாது என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே தன்னையே என்ன செய்தார்? அந்த பலவீனங்களை எல்லாவற்றையும் பலியாக்கினார். வியாதிகளை சகித்துக் கொள்ள முடியாது, வேதனைகளை சுமக்க முடியாது என்பதற்காக இயேசு தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார். இருந்தாலும் புதியின் காலைகளுக்கு கொண்டு நசுக்கின ஆண்டவர் இந்த வால் கடந்து ஆடி கிடக்குது. இந்த வால் ஆடுறதுக்கு இந்த பாடம் தான். ஆகவே பயப்படாதுங்க. தோல்விகள் தொடர்ந்து வந்தாலும் பரவாயில்ல, சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தருக்கு நம் பாடல் ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாகாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அசையாமல் உறுதியுடன் அதிகமா என்ன செய்யணும், அதிகமா செயல்படணும். எப்படி ஒரு 100 பேர் கூட்டு போய் அடியேற்ற கொண்டு போய் அவங்கள ஏதாவது அடிக்கணும் அப்படின்னு இருக்குது. இன்னும் அதிகமா நம்ம செயல்படணும் அப்படின்னா இன்னும் அதிகமா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்து காத்து கிடக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க அவர். அல்லேலூயா. யார் யாருடைய குடும்பத்துல யார் யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான போராட்டங்கள் இருக்குதோ அவங்கெல்லாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்ற போறாரு. உங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசுடைய தலை வெட்டமடைய போகிறது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. நம்ம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீங்க தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. அட்ரஸ் இல்லாம ஆக்கி விடுவாரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் தான். சாட்டை எடுக்கிற நேரம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா. ஆகவே கவலைப்படாதுங்க. போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து வந்தாலும், நெருக்கங்கள் நம்மளை நெருக்கிட்டு வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என் கூட இருக்குது. ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். சத்தமே கேட்கலையே, இன்னும் சத்தம் கேட்கல. கர்த்தர் கரம் என் மேல் பாட்டு மட்டும் நம்ம அழகா பாடிடுறோம். ஆனா அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருக்குது, கடினமா இருக்கு. பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நம்புற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே கவலைப்படாதீங்க. என்னைக்கு இந்த வேத புத்தகத்தை தூக்கிட்டு கால் எடுத்து வச்சோமோ அன்னைக்கே கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டு விட்டது. அவருடைய சட்டைகளின் மரபில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்யறோம், அறியாம தெரியாம புலம்பிக்கிட்டு அடைகிறோம். சீஷர்கள் படகுல போகும்போது ஏசப்பா எங்க இருந்தார்? அங்கதான் இருந்தாரு. ஐயர்ந்து நித்திரையா இருந்தாங்க. சரியா? ஆனா தட்டி எழுப்புனது என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. தட்டி எழுப்புங்க. அதுதான் இன்னும் அதிகமா அவருடைய சமூகத்துல நம்ம வரணும். தட்டி எழுப்புங்க. போராட்டம் வந்துச்சா ஏசப்பாட்ட போய் புலம்புங்க. மனுஷன் புலம்பாதுங்க, கண்ணீர் வடிங்க. உடனே அவர் செவி சாய்ப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. சத்தம் பத்தலையே. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லேலூயா போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன செய்யும், பிசாசு தலை குனிந்து வெட்கமடைந்து போடுவாங்க. ஹல்லேலூயா. வேற ஏதாவது சாட்சி உண்டா? வேற யாராவது நீ சொல்லிட்டலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்கள் முகவரி GGM ஜெப வீடு, கல்விலை ரோடு, பூலிக்குடியிருப்பு, மென்யானபுரம் அருகில், தூத்துக்குடி மாவட்டம். பின்கோடு 628210. செல் நம்பர் 98403333
645 மற்றும் 9094890777. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.